உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப் போகணுன்னு ஆசை. திடீர்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எக்ஸைட்டடாக இருக்கீங்க. லக்ஸுரி பஸ் புக்கெல்லாம் பண்ணியாச்சு. பேக் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டில் ஒரே டிராஃபிக்கு, டிலே இதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்தாச்சு. ஆனால் எக்ஸைட்மெண்ட்டில் எதுவுமே தெரியல. ப்ளஸ் பெரிய சென்ட் ஆஃப் க்ரௌட் வேறு அவங்களுக்கு. பஸ் வந்துடுச்சு. பொட்டி பேக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சீட்டில் உட்காந்து எல்லாருக்கும் பை சொல்லி வண்டி கிளம்பும்போது ஒரு ஸ்மால் ரிலீஃப். புஷ் பேக்கில் ரிக்ளைன் பண்ணிக்கிட்டு ஒரு பெருமூச்சு. அப்பாடி, வி மேட் இட். விண்டோ வழியாக வெளியே பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே வரீங்க. அட, டைம் போனதே தெரியாதுல்ல. இன்னும் 1 மணி நேரத்தில் நிறுத்துவாங்க, சமோசா, ஃபில்டர் காஃபி எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். டோரை உடச்சிக்கிட்டு ஒரு ஆள் ஜம்ப் பண்ணி பஸ்ஸுக்குள்ளே வராரு. வேர்த்து விறுவிறுக்க இருக்காரு. குரல் பதட்டமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பஸ்ஸில் பாம் வச்சுருக்காங்க. பஸ்ஸில் ஒரே பேனிக். எல்லோரும் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கத்துறாங்க. சில பேர் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுதான் முடியாது. என்ன சார் பிரச்சனை, ஏன் சார் நிறுத்த முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. சார், பஸ்ஸு 50 மைல்ஸ்க்கு கீழே போனால் பாம் வெடிச்சிடும். ஸோ த பஸ் டஸ் நாட் ஸ்டாப். நாட் ஃபார் ரெஸ்ட், நாட் ஃபார் பாத்ரூம் பிரேக், நாட் ஈவன் வென் எவ்ரிபடி இஸ் டயர்ட். த பஸ் கீப்ஸ் கோயிங் பிகாஸ் ஸ்லோயிங் டவுன் ஃபீல்ஸ் லைக் டெத். இதுதான் இந்த ஃபீலிங், இந்த பயம். நிறுத்தினா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி. இஃப் யூஆர் an NRI ரைட் நோ, யூ ஆல்ரெடி நோ திஸ் ஃபீலிங். என்னடா இவன் இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இவன் ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினச்சா உண்மைதான். இது என்னோட சொந்த கதை கிடையாது. தெர் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஹாலிவுட் மூவி கால்ட் ஸ்பீட். அட்டகாசமான ஆக்ஷன் த்ரில்லர். கியானோ ரீவ்ஸ், சாண்ட்ரா புல்லக் அவங்களாம் நடித்த படம். அந்த படத்தில் சாண்ட்ரா புல்லக் ஒரு பஸ்ஸில் போவாங்க. ஹீரோ அவர் பேர் ஜாக். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவருக்கு அந்த பஸ்ஸில் பாம் இருக்கிறது தெரிஞ்சு பஸ்ஸில் குதித்து பாமை பற்றி சொல்லுவார். 50 மைலுக்கு கீழே போனால் பஸ்ஸு டமார், ஆட்டம் க்ளோஸ். ஓகே, லெட் மீ கம் டு த பாயிண்ட். இஃப் யூ ஆர் an NRI டுடே, ஜாக் இஸ் அஸ், யூ அண்ட் மீ. அப்போ அந்த பஸ்ஸு நம்ம NRI லைஃப். எப்படி? விசா டைம்லைன்ஸ், கார்ப்பரேட் டிபெண்டன்சி, டெட்லைன், ரெனியூவல். அப்போ பாம் அதுதான் ஆல்ரெடி ஆம்டாக இருக்கே. நம்ம 50க்கு மேலே ஸ்பீடில் போயிட்டே இருக்கோம். டெரிஃபைட் தட் இஃப் வி ஸ்லோ டவுன் ஈவன் ஃபார் அ செகண்ட், எவ்ரிதிங் வில் ப்ளோ அப். சரி, ஓமான எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது. ஆனால் பாம்னா என்ன? யார் வச்ச பாம்? வெல், இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். ஹூ பிளான்டட் இட்? ஹவு டு பில்ட் எக்ஸிட்ஸ் பிஃபோர் த ரோட் ரன்ஸ் அவுட் ஆன் அஸ்? பை த வே, நாம் தான் ஹீரோனா வில்லன் யார்? எல்லாமே பார்க்க போகிறோம். பை த வே, வில்லன் யாருன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆன்சர் பிடிக்காது. சரி, யார் வில்லன்? இமிக்ரேஷன், கம்பெனி, மேனேஜரா? மேனேஜர் டெஃபினட்டாக வில்லன் தான். பட் டீப்பர் வில்லன் வேறு. நம்ம ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் ஆல்சோ வில்லன்ஸ் சம்டைம்ஸ். இன்அட்வர்டன்ட் வில்லன்ஸ். திங்க் அபவுட் இட். சில சமயம் ஃப்ரெண்டு ஃபாரின் போகிறத பற்றி பேசியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். சில சமயம் நம்ம பசங்க ஏற்றி விடும்போது நமக்கு ஜிவ்வுன்னு இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் சீனை நினைவுபடுத்தி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மாப்பிள்ளை யூஎஸில் இருக்காரா, ஆன்சைட்டான். அந்த ஸ்மைல்லையே ஒரு சப்ளிமினலாக ஒரு ப்ரெஷர். நீ எப்போ போகிற? சட்டிலாக அந்த ப்ரெஷர் வரும். சம்டைம்ஸ் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ. சில சமயம் அப்பா சொல்லுவார், தம்பி இங்கே இருந்தால் நீ உருப்படவே முடியாதுப்பா. நம்ம ஊரில் குப்பை கொட்டவா முடியவே முடியாது. நீ கிளம்பிடு. உன் லைஃப்பை நீ பார்த்துக்க. எங்களை பற்றி நீ கவலையப்படாத. இங்கே என்ன இருக்குது? கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா ஜம்முன்னு வந்துடலாம். தே மீன் வெல், பட் இட் பிகம்ஸ் அ ட்ராப். பேட் இன்டென்ஷன் இல்லை. லவ்லேருந்து வரும், ப்ரைட்லேருந்து வரும், கன்சர்ன்லேருந்து வரும். பட் அந்த வேர்ட்ஸ் நம்ம மனசுக்குள்ளே ஒரு ரூலாகவே மாறிடும். ஸ்டாப் ஈக்குவல்ஸ் ஃபெயிலியர், ஸ்லோ டவுன் ஈக்குவல்ஸ் ஷேம், ரிட்டர்ன் ஈக்குவல்ஸ் என்ன சொல்லுவாங்களோ. ஒன்று என்ன பியூட்டின்னா, பேரண்ட்ஸ் தான் நம்மளை பஸ்லேயே ஏற்றி விட்றாங்க. அதுக்கப்புறம் தே ஒண்டர், இவன் ஏன் இந்த ஒன் வே பஸ்ஸில் போய்ட்டு திரும்பி வரலன்னு. பிகாஸ் இட் பிகம்ஸ் ஒன் வே அண்டில் வி கிரியேட் அன் எக்ஸிட். இவங்க கூட ரியல் வில்லன் இல்லை. ரியல் வில்லன் யாருன்னு சொல்கிறேன். சிஸ்டமே சரியில்லை அப்படிங்கிறீங்களா? சீமான் மாதிரி. த சிஸ்டம் வின்ஸ் பிகாஸ் வி கோஆப்ரேட். விசா ரூல்ஸ் எல்லாம் வெளியில் தானே, பட் இன்சைட் ஃபியர், ஈகோ, ஸ்டேட்டஸ் அடிக்ஷன் என்ன சொல்லுவாங்களோ. நவ் வி கம் டு த ரியல் வில்லன், அஸ். வி பிளே த டபுள் ரோல். ஹீரோவும் நம்மளே, வில்லனும் நம்மளே. அதனால் இந்த வீடியோ சிஸ்டமை ப்ளேம் மட்டும் இல்லை. இட்ஸ் அபவுட் சேவிங் அவர் செல்ஸ் ஃப்ரம் அஸ். ஒன்ஸ் வி see that, we will realize why slowing down scares us. NRI லைஃப்பில் இந்த 49 மைல்ஸ் ஆர் ஸ்லோ டவுன் அதோட ஈக்குவலண்ட் என்ன? நிறைய உதாரணம் இருக்குது. அது லே ஆஃப் ஆகிடுவேனோ, இந்த 60 டே கிரேஸில் மாட்டிப்பேனோ, அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணேன்? ஸோ இதுக்காகவே நம்ம ஸ்பீடாகவே எல்லாம் பண்ணுவோம்.
எக்ஸ்டென்ஷன்ஸு, ட்ரான்ஸ்ஃபர்ஸு, ஜாப் ஏலேருந்து ஜாப் பிக்கு தாவுறது, ஜாப் பிலேருந்து ஜாப் சிக்கு தாவுறது. நாட் பிகாஸ் வி லவ் சேஞ்ச், பிகாஸ் வி ஃபியர் ஸ்டாப்பிங். இதுக்கு பேர் ஆம்பிஷன் வேறு பேர் போட்டுப்போம். ஆனால் இது சில நேரம் இட்ஸ் ஜஸ்ட் ஃபியர் வேரிங் ஆம்பிஷன்ஸ் க்ளோத்ஸ். நிறைய வாட்டி தோணும் இல்லையா, தட் ஆர் வி பில்டிங் அ லைஃப் ஆர் ஆர் வி ஜஸ்ட் ப்ரிவென்டிங் அன் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப்டர் அன் எக்ஸ்ப்ளோஷன். சில சமயம் தெர் வில் கம் அ மொமெண்ட் வென் ஸ்பீட் கேனாட் சால்வ். ஓட்டிக்கிட்டே இருக்கிற வண்டியில் விண்ட்ஷீல்ட் வழியாக பார்த்தா திடீர்னு பாலத்தையே காணோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். என்னடா அது பாலத்தை காணோன்னு. இதே பாலத்தை காணோம் ஃபீலிங் தான் ஸ்பீடு படத்துலேயும் வரும். அதில் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு செக்ஷன் ஆஃப் த ஹைவே வில் பி broken. The bus will be so heavy, it will be too fast to turn, too late to brake. அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த பாலத்தில் எவ்வளோ பெரிய கேப்பு, அது லைஃப்பில் பல மொமெண்ட்ஸை நம்ம கையை விட்டு போகிறது அவர் மிஸ் பண்ணுறதுக்கு சமானம். அதுதான் அந்த கேப். வாட்ஸ்அப் காலில் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் பேசும்போது அம்மாவுக்கு என்னமோ மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்குது. கேட்டாக்கா, டே அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, அதெல்லாம் உனக்கு கற்பனையில் ஏதோ தோணுது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க மனசில் அது ஓடிக்கிட்டே இருக்குது. கூடவே இல்லையே, இருந்திருந்தா அந்த கேப். பசங்கக்கிட்ட சண்டை வரும்போது கூட இந்த கேப் நம்ம மனசுக்கு தோணலாம். என்னம்மா ட்ரெஸ் இவ்வளோ ஷார்ட்டாக இருக்கே, ஷார்ட்ஸு கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன ஷார்ட்டஸ்ட்டாகவே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஷாக்கு அடிக்கும்போது கூட வரலாம். அது பேரண்ட்ஸுக்கும் நம்ம கிட்ஸுக்கும் வர கேப். அது மாதிரி த கேப் கேன் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் மெனி திங்ஸ். யூ ஃபீல் டிஸ்பிளேஸ்ட் கேன் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் பேர்ன் அவுட். இட் கேன் ஹேப்பன் வென் வி வேக் அப் டயர்ட். என்னடா அது எப்போவுமே டயர்டாகவே எழுந்திரிக்கிறோம். காஃபி இஸ் நாட் ஃபிக்ஸிங் இட், வீக்கெண்ட் இஸ் நாட் ஃபிக்ஸிங் இட், ஈவன் சக்ஸஸ் டசன்ட் ஃபீல் லைக் சக்ஸஸ். அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த ஸ்பீடில் என்னத்தை கண்டோம். ஸ்பீட் கேன் பே த பில்ஸ், பட் கேன் ஸ்பீட் பே இமோஷனல் டெட்? வில் டைட்டில் பை டைம்? வில் மணி ரீப்ளேஸ் ப்ரெசன்ஸ்? இங்கே தான் நம்ம எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிறோம். பிகாஸ் வி திங்க் கீப் கோயிங் ஆர் வி வில் எக்ஸ்ப்ளோர். பட் ஜாக் ஹி லேர்ன் சம்திங் எல்ஸ். டோன்ட் டிரைவ் பெட்டர், கிரியேட் எக்ஸிட்ஸ். ஜாக் பஸ்ஸை சேவ் பண்ண மாட்டார். ஹி வில் கிரியேட் அன் எக்ஸிட் வைல் இட் இஸ் ஸ்டில் மூவிங். என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு பீப்புளாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் ஒன் பை ஒன். ஜாக் வில் மேக் பேசஞ்சர்ஸ் ஜம்ப் ஃப்ரம் தட் பஸ். நமக்கு அது ஜம்ப்னா என்ன? கிரியேட்டிங் ஆப்ஷன்ஸ் ஓவர் டிபெண்டன்சி. ஒரு கண்ட்ரி இல்லை, ஒரு ஜாப் இல்லை, நாட் ஒரு ட்ரமாட்டிக் டெசிஷன். இப்படி ஒரு ஜாபு, ஒரு எம்ப்ளாயர் அப்படின்னா அது ஒரு ஃப்ரெஜைல் லைஃப் டிசைன். ஸோ we also have to create exits, ஜாக் மாதிரி. we have to create exit plans. அப்போ நமக்கு எது சார் எக்ஸிட்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, எக்ஸிட் 1 ரோல் இன்சூரன்ஸ். நம்ம we have to become so employable, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லே ஆஃப் பிகம்ஸ் இன்கன்வீனியன்ஸ். நம்மளை லே ஆஃப் பண்ணுறதுக்கு அவன் 4 வாட்டி யோசிக்கணும். ரெண்டாவது ரன்வே, 6 to 12 months சேவிங்ஸ் சேர்த்து வைக்கணும். அதில் இனம் புரியாத பயம் போயிடும். ஏன்னா ஃபியர் மேக்ஸ் எக்ஸ்பென்சிவ் டெசிஷன்ஸ். 3 எக்ஸிட் 3 ஸ்கில் கம்பவுண்டிங். ஏஐ, லீடர்ஷிப், டொமைன் டெப்த்து, டூல்ஸு, ட்ரெண்ட்ஸை போய் பார்க்க வேணாம், இதெல்லாம் நம்மலாம் வெல் வேர்ஸ்டாக இருக்கணும். எக்ஸிட் 4 கண்ட்ரி ஆப்ஷனாலிட்டி. ரூல்ஸ் சேஞ்ச் ஆனால் என்ன, நமக்கு எல்லா ஆப்ஷன், கண்ட்ரீஸில் பல ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம், யூ கேன் மூவ் வித்தவுட் பேனிக். எக்ஸிட் 5 ஹோம் பேஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்தியா ஆர் எனிவேர், எங்கே இருந்தாலும் ஒரு லேண்டிங் பேடை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூ ஆர் நெவர் ஸ்ட்ராண்டட். லாஸ்ட் எக்ஸிட், இது ரொம்ப கஷ்டம், ஐடென்டிட்டி டீடாக்ஸ். அடுத்தவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கவலைப்படாமல் ஸ்டாப் மெஷரிங் யுவர் மணி அண்ட் ஸ்டாப் மெஷரிங் இன் டைம் தட் யூ கெய்னிங். இதெல்லாம் ரொம்ப ஈஸி சொல்கிறது, செய்கிறது தான் சார் ரொம்ப கஷ்டம். ரொம்ப வாஸ்தவம். ஏன்னா ஐ ஆம் ஆல்சோ நாட் ஃபுல்லி ஆஃப் த பஸ். அதான் தம்ப்நெயிலே பார்க்குறீங்களே, பஸ்ஸை இன்னும் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். பட் ஐ லேர்ன் திஸ் த ஹார்ட் வே. எப்போ வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்து நம்ம எக்ஸிட்டையே பார்க்காம இருக்கோமோ அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ நம்ம உடனே ஜம்ப் பண்ண தேவையில்லை. சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட், ஸ்கில்ஸ் நெக்ஸ்ட், ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட், அண்ட் ஃபைனலி டெசிஷன்ஸ். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி செய்யும்போது சடனாக ஒன்று நோட்டீஸ் பண்ணுவீங்க. த பாம் கெட்ஸ் குவைட்டர் அண்ட் குவைட்டர் அண்ட் இட் வில் டிஃப்யூஸ் ஆல் பை இட் செல்ஃப். த ஃபஸ்ட் டைம் யூ வில் ஃபீல் இட், யூ வில் ஸ்லீப் டீப்பர். ஃபைனலி வி ரியலைஸ், ஸ்மார்ட்டாக எக்ஸிட்ஸை எடுத்தால் ஜாக் மாதிரி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணினா பஸ்ஸை நிறுத்த முடியல அப்படின்னு நம்ம நினச்சது உண்மை இல்லை. நிறுத்த விடலை சிஸ்டமும் பீப்புளும், பட் ஆல்சோ நாமும். பட் நவ் யூ, மீ, we can change the rule, one exit at a time. So tell me, what is your 50 miles per hour fear? விசாவா, லே ஆஃப் ஃபியரா, பேரண்ட்ஸா, பேர்ன் அவுட்டா, கிட்ஸா? எது வாட் கீப்ஸ் யூ awake at night? And what exit are you building this month? ரோல் இன்சூரன்ஸா, ரன்வேயா, ஸ்கில்ஸா,
இல்லை ஐடென்டிட்டி டீடாக்ஸா? இன் ஷார்ட், ஹவ் ஆர் யூ பிளானிங் டு ஜம்ப் ஆஃப் திஸ் பஸ்? கமெண்ட்ஸில் பேசலாம். கீப் லிஸ்னிங் டு யுவர் மைண்ட் வாய்ஸ்.